ஆமாம். இதை தொட்டால் ஏன் சேனல் வரும். நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? எனக்கு வெறும் 522 தான் இருக்காங்க. 522 பேர் தான். 522. ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற உனக்கு ஏன் அவ்வளோண்டு வருது? ஆனால் வியூஸ் எல்லாம் அதை விட அதிகமாக தான் போகுது. 17க்கு. சரிடா, நீ கேட்கணும்ல தைரியமாக, சாப்பாட்டுக்கு எனக்கு வேணும், நான் இப்படி இருக்கிறேன், நான் வந்து என்னை ரெடி பண்ணணும், ஃபேஸ் எல்லாம் இது ஃபேஷியல் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும். ஹேர் வந்து ஒரு படத்துக்கு விட்டுருக்கேன். அந்த தெருன்னு ஒரு படம், இந்த படத்துக்கு விட்டுருக்கேன். அந்த தெரு சரி, குளிக்கலாம்ல. குளிக்கணும், இடம் இல்லை, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான்டா, காசு வந்தால் உனக்கு ஏதாவது காசு வந்தாத்தானே வர முடக்க, எவனும் கொடுக்க முடக்க, எவனும் கூப்பிடவும் முடக்கண்ணே. கூப்பிட்டாத்தானே ஏதாவது சம்பாதிக்கல, ஏதாவது கொடுக்கலாம். எவனும் கூப்பிடல, அதனால தான் நான். என்ன ஊர்? தென்காசி, திருநெல்வேலி. தென்காசிலேருந்து வந்து எவ்வளோ நாளாக வந்து? நான் வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகுது. 6-7 வருஷம் ஆயிடுச்சா? 6-7 வருஷமாக நீ சினிமா தேடி அலையிற. ஆனால் இப்போ வந்து யூடியூபர்ஸ் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். நீ அதுக்காக நீயும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்ட. ஆனால் அந்த சேனல் ஆரம்பித்து பெருசாக போகணுன்னா இன்னும் நீ வந்து ரெடி ஆகும், எல்லாம் ரெடி ஆகணும். அப்போ வந்து நீ அடுத்த சேனல்காரன் வந்தால் எனக்கு இவ்வளோ காசுப்பா, நான் அப்படி இருந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்லி. கவிதையெல்லாம் என்ன நான் சொல்லுவேன்? நான் கவிதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கவிதை ஏதாவது. ஒரு அம்மாவை பற்றி ஒரு சின்ன பேசிட்டா. அம்மா, பட்டினி கிடந்து நீ என்னை பள்ளியில் சுத்தாயம்மா, கல்மண் சுமந்து நீ என்னை கல்லூரியில் சுத்தாயம்மா, வெயிலில் வெந்து நீ என்னை வேலையில் சுத்தாயம்மா, நான் உன்னை எளிதாக செத்து விட்டேனம்மா, என் இதயத்துக்குள் தான், நன்றி வணக்கம்.